ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட தாய்க்கோழி, பெரிய கோழி மற்றும் நம்ம 2.25 மாதம் உள்ள குஞ்சுகள் எல்லாத்துக்குமே நம்ம கவனித்து அரிசி போடுறோம். ஏன் கவனித்து நம்ம அரிசி போடுறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்மளோட புது கோழி குஞ்சுகள் வந்ததுலேருந்து அதுங்களை பராமரிக்கிறதுக்கே நம்மளுக்கு நாட்கள் போயிடுது. ஏன்னா பத்தாததுக்கு இப்போ அதுங்களுக்கு சளி வேறு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சளி பிடிச்சதுனாலே அதுங்களுக்கு மருந்து, தீவனம் டைமுக்கு வச்சு அதுக்கே நமக்கு நாட்கள் ஓடிடுது. அதில் இதுங்களெலாம் நான் கவனிக்கவே இல்லை. காலைல திறந்து விடுறது, சாயந்தரம் அடைக்கிறதோட சரி. இன்றைக்கி தான் பார்த்து சரி நம்ம போடுவோம் அரிசி அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம தாய்க்கோழியும் முட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி இருக்கிறதுலாம் அந்த 2.25 மாதம் உள்ள குஞ்சுகள். அதில் வந்து 3 சேல் ஆகிடுச்சு, மிச்சம் 4 புக்கிங்கில் இருக்குது. 2 சேவல் மட்டும் இப்போ நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. வேணுங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் எஸ் கொடுங்க. இது நம்மளோட 11 குஞ்சுகள் பொரிச்சிச்சு இல்லைங்களா, அதோட தாய்க்கோழி எர்லியாகவே பிரித்து விட்டுச்சு இல்லைங்களா, பின்னாடி கூண்டில் அடைஞ்சிருக்கு பாருங்கள், அதோட தாய்க்கோழி தான். அதுவும் இப்போ முட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பெரிய கோழியும் முட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கருப்பு கோழி காலில் கயிறு கட்டியிருக்கு பாருங்கள், அதுவும் முட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நம்ம இந்த 2.25 மாதம் குஞ்சு பொரிச்சு 9 குஞ்சு இருந்துச்சுங்களா, அதில் ஒரு தாய்க்கோழி இதுவும் இப்போ முட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேணுங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் எஸ் கொடுங்க. தேங்க்யூ.